தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில் தொடர்ந்து பாரபட்சம். மத்திய அரசுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். 1.5 லட்சம் கன அடி தண்ணீரை திறந்துவிட்ட கர்நாடகா. ஒகேனக்கலில் வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நடைபெறும் 135 பணிகளும் 2025க்குள் பயன்பாட்டுக்கு வரும். அமைச்சர் சேகர்பாபு தகவல். பெண் போலீஸ் உயரதிகாரிகள் பற்றி அவதூறு பேச்சு. சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கோவை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் மாவட்டங்களில் 262 கோடி ரூபாய் மானியம், 769 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவி மற்றும் 9564 புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கம். அமைச்சர் அன்பரசன் தகவல். பட்ஜெட்டில் பாரபட்சம். மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் போராட்டம் அறிவிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசின் பாகுபாட்டை கண்டிப்பேன். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சூளுரை. தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுகினால் அடக்கி ஒடுக்கப்படுவர். பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. மோடி அரசு கொண்டு வந்த அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். டோல்கேட் நடைமுறையில் மாற்றம். 2 மாதத்தில் அமலாகும் செயற்கைக்கோள் கட்டண முறை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மத்திய அரசின் பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சனம். நாடாளுமன்ற மேல் சபையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. விவாதம் நடத்த அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு. காசா விவகாரத்தில் நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை. அமெரிக்க தேர்தல் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் எச்சரிக்கை. இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும். இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. T20 கிரிக்கெட்டில் எனது செயல்திறனை மேம்படுத்த ஆர்வமாக உள்ளேன். சுப்மன் கில் பேச்சு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.